இன்னொரு இதில் வாஷ் பண்ணி அப்புறம் ஊற்றி வச்சுருங்க, வாங்கிக்க இல்லை வச்சுருங்க டம்ளர். இப்போ ஒருத்த எடுத்துக்கூட ஒருத்த ஊற்று ஒருத்த எடுத்துக்கூட நம்ம குடிச்சிட்டு இந்த டேபிள் மேலே வச்சுருக்கோம். வாங்கி வாங்கி எம்டி கிளாஸ் வாங்கி யாரும் வாஷ் பண்ணுப்பா. எம்டி கிளாஸ் வாங்கி அங்கே வாஷ் பண்ண எம்டி கிளாஸ் அங்கே வாஷ் பண்ணிக்க. எம்டி கிளாஸ் வச்சாங்கன்னா எடுத்து வாஷ் பண்ணிக்க. இன்று நாம் ராமகிருஷ்ண மிஷனின் நிறுவப்பட்ட நாள் ஃபவுண்டேஷன் டேவை இங்கு விமர்சையாக கொண்டாடக்கூடியுள்ளோம். நமது சங்க ஜனனியாகிய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் நீண்ட நாள் ஏக்கமும் பிரார்த்தனையுமாக சுவாமி விவேகானந்தரின் கனவாக இந்த ராமகிருஷ்ண இயக்கம் 1897 மே 1 நிறுவப்பட்டது. அந்த தினத்தை நாம் இன்று கொண்டாட இங்கு கூடியுள்ளோம். அந்த நிகழ்வுகளை ஒரு குறு நாடகமாக நமது உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தயார் செய்துள்ளனர். முதலாவதாக அந்த நாடகத்தை நடத்த உள்ளனர். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து ஆசை புரிந்து கொண்டிருக்கும் நமது திரு செயலர் சுவாமிஜி அவர்களையும் ஏனைய சாது பெருமக்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது இல்லத்து ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், மேலும் நமது தெய்வ திருமூவர்களின் பக்தர்கள், முக்கியமாக மாணவர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று இந்த விழாவினை தொடங்குகிறோம். नाम करो भाई रे, नाम करो भाई रे। राम कृष्ण नाम छाड़ा यार गति नाई रे, राम कृष्ण नाम छाड़ा यार गति नाई रे। नाम करो भाई रे, नाम करो भाई रे। கோபால்டா, இந்த புத்த கயையில் உள்ள புத்த மடாலயங்களை பார்த்தீர்களா? ஆம் தாயே, பௌத்த துறவிகளின் வளர்ச்சி இந்த 1890ஆம் ஆண்டுகளில் நன்றாக இருக்கிறதாம். இது போன்ற மடங்கள் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த மடங்கள்
பௌத்த துறவிகள் நிரந்தரமாக தங்குவதற்கும் அவர்களின் மற்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு பௌத்த நெறியில் ஈடுபட ஏதுவாக இருப்பதோடு மட்டுமன்றி பௌத்த கொள்கைகளை நாடி வருவோர்க்கு ஒரு மையமாகவும் விளங்குகிறது. குருதேவரை நம்பி அனைத்தையும் விடுத்து துறவிகளாய் நாடெங்கும் சுற்றித் திரியும் என் பிள்ளைகளுக்கும் இதுபோல் மடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அல்லவா? குருதேவா, உமது பெயரால் இவ்வுலகை துறந்து சாதுக்களாகி உமது கொள்கைகளை எடுத்துச் செல்லும் எம் பிள்ளைகள் உணவிற்காக ஒவ்வொரு வேளையும் பிச்சை எடுத்து வாழ்வதும் நிரந்தரமாக தங்குவதற்கு கூட ஓரிடமில்லாமல் இருப்பதும் என்னால் பொறுக்க இயலவில்லை. உமது பெயரால் உலகை துறப்பவர்களுக்கு உணவும் உடையும் கிடைக்க வேண்டும். அவர்கள் உமது உபதேசங்களையும் லட்சியங்களையும் மையமாக கொண்டு ஓரிடத்தில் வசிக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் துன்புற்ற மக்கள் அவர்களிடம் வந்து உமது அமுத மொழிகளை கேட்டு ஆறுதல் பெற வேண்டும். என் பிள்ளைகள் படும் கஷ்டங்களை என்னால் சகிக்க இயலவில்லை. தாங்கள்தான் இதற்கு அருள் புரிய வேண்டும். சுவாமிஜி, எதற்காக நாம் அன்னையை காண செல்கிறோம்? நான் மேற்கொள்ளவிருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்விற்காக அன்னையின் ஆசிகளை பெற வேண்டும். அது என்ன நிகழ்வு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா சுவாமிஜி? ஜீவனிலே சிவனைக் கண்டு சேவையினால் பூஜை செய்யும் புதிய வழிபாட்டு முறையை நமக்கு கொடுத்தவர் நம் குருதேவர். இந்த முறையில் இல்லறத்தார்களையும் துறவிகளையும் இணைத்து குருதேவரின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று நான் முயற்சித்து வருகிறேன். இந்த 1897ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்ததிலிருந்து அவ்வெண்ணம் மேலோங்கி உள்ளது. இருப்பினும் இதற்கு எம் சகோதரர்களே எதிர்ப்பு தெரிவிப்பதை உணர்கிறேன். எனவே அன்னையின் ஆசியையும் இது தொடர்பான கருத்தையும் பெறுவது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக சுவாமிஜி, அன்னையின் அருளால் இவ்வுலகில் நடக்காத காரியம் உண்டோ? சரிதான். மேலும் அங்கு சென்று அன்னையிடம் ஆசி பெறும் பொழுது அவர் பாதங்களை தொடாதே. அவர் பாதங்களை தொட்டால் அவர்தம் எல்லையற்ற கருணையினால் நம் பாவங்களை ஏற்று அவர் துன்பப்படுவார். அப்படியே ஆகட்டும் சுவாமிஜி. டார்ஜிலிங்கில் உன் உடல்நிலை எவ்வாறு இருந்தது? ஏதேனும் முன்னேற்றம் இருந்ததா? ஆமம்மா. குருதேவர் எப்போதும் உன்னுடன் இருக்கிறார். உலக நன்மைக்காக நீ இன்னும் பல காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளது. தாயே, நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்னை குருதேவர் பின்னின்று இயக்குவதை உணர்கிறேன். நான் வெறும் கருவி, அவரே என்னை இயக்குகிறார். தாயே, அவரது செய்திகளை பரப்புவதே என் பணி. அதற்காக நிலையான இயக்கம் ஒன்றை ஆரம்பிக்க எண்ணுகிறேன். ஆனால் நான் நினைக்கின்ற வேகத்தில் அது நடைபெறாத போது மனம் கலங்குகிறது. மகனே, கலங்காதே. நீ செய்பவையும் செய்யப் போகின்றவையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இதை செய்வதற்காகவே நீ பிறந்துள்ளாய். உன் ஆவலை விரைவிலேயே குருதேவர் நிறைவேற்றி வைப்பார். ஜெய்மா. சுவாமிஜி, இப்படி ஒரு இயக்கம் தொடங்குவதை அனைவரும் ஏற்பார்களா? இதையா குருதேவர் வலியுறுத்தினார்? குருதேவர் எண்ணற்ற கருத்துக்களின் இருப்பிடமாக இருந்தவர். அவரை உன் சிறு எல்லைக்குள் அடைக்க முயற்சிக்காதே.
அந்த எல்லைகளை உடைத்து அவரது கருத்துக்களை நான் உலகெங்கும் பரப்புவேன். ஏன், துறவிகள் இயக்க ரீதியாக செயல்படுவதை பாரம்பரிய துறவு நெறி ஏற்றுக்கொள்வதில்லை. இருப்பினும் குருதேவர் அருளால் அத்தகைய முயற்சியை நாம் மேற்கொண்டோம். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை விமர்சனங்கள்! ஆனால் அவற்றை கடந்து நாம் அவர் அருளால் இன்று இவ்விடத்தில் இருக்கிறோம் அல்லவா? ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருவடிகளில் தஞ்சமடைந்த நாம் பேறு பெற்றவர்கள். அவரது செய்தியை உலகெங்கும் பரப்புவதே நமது கடமை. வருகிற மே மாதம் 1ஆம் தேதி பாக்பஜாரில் உள்ள நமது பல்ராம் போஸ் அவர்களது இல்லத்தில் இந்த இயக்கமானது தொடங்கப்படும். இதுவே எனது முடிவு. ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்யே. ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்யே. கிருபாஹி கேவலம், கிருபாஹி கேவலம், கிருபாஹி கேவலம் சரண்யே. சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்யே. शरणागतोऽहं, शरणागतोऽहं, शरणागतोऽहं शरण्ये. शरणागतोऽहं, शरणागतोऽहं, शरणागतोऽहं शरण्ये. रामकृष्ण शरणं, रामकृष्ण शरणं, रामकृष्ण शरणं शरण्ये. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்கள். பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்ததில் புரிந்து கொண்டது ஒன்றுதான். இயக்க ரீதியாக செயல்படாமல் மேன்மையான, நிரந்தரமான எந்த பணியையும் செய்ய முடியாது. நாம் இங்கு கூடியுள்ள நோக்கமும் அதுவே. இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது நானாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க நம் அன்னையின் அருளால் நடைபெற்றது என்பதை நான் உணர்கிறேன். ஜீவனிலே சிவனை கண்டு சேவையினால் பூஜை செய்ய வேண்டும் என்ற புதிய வழிபாட்டு முறையை ஏற்று பாமர மக்களின் நிலை உயர இவ்வியக்கம் பாடுபடும். யாருடைய பெயரால் நாங்கள் துறவியரானோமோ, யாரை லட்சியமாக கொண்டு நீங்கள் இல்லறத்தார்களாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளீர்களோ, யாருடைய திருநாமமும் வாழ்க்கையும் செய்தியும் அவர் மறைந்த 12 வருடங்களுக்குள் நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு கீழை நாடுகளிலும் மேலை நாடுகளிலும் பரவியுள்ளதோ, அவரது பெயரால், நமது குருதேவரின் பெயரால் இவ்வியக்கம் இனி வரும் காலங்களில் ராமகிருஷ்ண மிஷன் என்று அழைக்கப்படும். நாங்கள் ராமகிருஷ்ணரின் தொண்டர்கள் மட்டுமே. நீங்கள் எங்களோடு இணைந்து இச்சேவையில் ஈடுபடுங்கள். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. நம ஸ்ரீ குரவே நமோ நம. நம ஸ்ரீ குரவே, நம ஸ்ரீ குரவே, நம ஸ்ரீ குரவே நமோ நம. ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்யே. ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்யே. ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண ஜய ஜய ராமகிருஷ்ண. 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 ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண
தெய்வ திருமூவர் அருளால் அருமையாக இந்த நாடகத்தை நடத்தி காட்டிய மாணவர்களுக்கு நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். அடுத்த நிகழ்வாக ரீடிங் ஆன் ராமகிருஷ்ண மத் அண்ட் மிஷன் தமிழில் வாசிப்பதற்கு நமது ஜெகதீஷன் செகண்ட் டிசிஇ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மன்னிக்கவும், ஆகாஷ் செகண்ட் டிசிஇ அவர்கள் தமிழில் வாசிப்பதற்காக தற்போது அழைக்கிறோம். மும்மூர்த்திகளின் பொற்பாதம் பணிந்து என் உரையை துவங்குகிறேன். 1897 ஆண்டு மே 1ஆம் தேதி பலராம் போஸ் இல்லத்தில் குருதேவரின் செய்தியை பரப்புவதே என் பணி. அதற்காக நிலையான இயக்கம் ஒன்றை ஆரம்பிக்க எண்ணுகிறேன். ஆனால் நான் நினைக்கின்ற வேகத்தில் அது நடைபெறாத போது மனம் கலங்குகிறது. சுவாமிஜியிடம் அன்னை சாரதா தேவியார் நேரடியாக சொன்னார், கலங்காதே, நீ செய்பவையும் செய்ய போகின்றவையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இதை செய்வதற்காகவே நீ பிறந்துள்ளாய். தெய்வீக ஞானத்தை வழங்குகின்ற குருவாக உன்னை ஆயிரக்கணக்கானோர் போற்றுவர். உனது ஆவலை விரைவிலேயே குருதேவர் நிறைவேற்றி வைப்பார், இது உறுதி. நீ செய்ய விரும்புகின்ற பணி விரைவாக நடைபெறப் போவதை நீ காண்பாய். 1897 மே 1ஆம் நாள் பலராம் போஸின் வீட்டில் இயக்கத்திற்கான கூட்டம் ஒன்றை கூட்டினார். இதில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் துறவர சீடர்கள், இல்லற சீடர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பாமர மக்களின் உயர்விற்காக பாடுபடுகின்ற இயக்கம் ஒன்றை அன்று ஆரம்பித்தார் சுவாமிஜி. கூட்டத்தில் சுவாமிஜி கூறினார், யாருடைய பெயரால் நாங்கள் துறவரமானோமோ, யாரை இலட்சியமாக கொண்டு நீங்கள் இல்லத்தரர்களாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களோ, யாருடைய திருநாமமும் வாழ்க்கையும் செய்தியும் அவர் மறைந்த 12 வருடங்களுள் நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு கீழே நாடுகளிலும் மேலை நாடுகளிலும் பரவியுள்ளதோ, அவரது பெயரால் இந்த இயக்கம் அழைக்கப்படும். எனவே இந்த இயக்கம் ராமகிருஷ்ண மிஷன் என்று பெயர் பெறும். நாங்கள் ராமகிருஷ்ணரி தொண்டர்கள் மட்டுமே. நீங்களும் இந்த பணியில் உதவி செய்யுங்கள். இதனை அங்கிருந்த இல்லற சீடர்கள் இதயபூர்வமாக வரவேற்றனர். பின்னர் சுவாமிஜி ராமகிருஷ்ண மிஷனின் நோக்கம், செயல்பாடு ஆகியவற்றை விரிவாக கூறினார். இந்த இடத்தில் சுவாமிஜி கூறிய ஒரு கருத்து மிகவும் ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. இந்த இயக்கங்களை தோற்றுவித்தவராக அன்னை ஸ்ரீ சாரதா தேவி போற்றப்படுகிறார். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவுவதற்காக பலராம் போஸின் வீட்டில் முதல் நாள் நடைபெற்ற கூட்டத்திலேயே சுவாமிஜி இதனை எடுத்து கூறினார். தமது முயற்சிகளால் கூட்டத்திலேயே நடைபெற்றாலும் இந்த இயக்கங்கள் அன்னையின் அருளால் இருந்தவை என்றே கண்டார் சுவாமிஜி. அன்னை 1890 தீர்த்த யாத்திரை சென்றார். புத்த கையில் அன்னை பிரபலமான ஒரு மடத்தை காண நேர்ந்தது. அது சிறந்த வசதிகளுடன் கட்டப்பட்டிருந்தது. உணவுக்கும் பிற தேவைகளுக்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதை கண்ட அன்னையின் மனதில் வேதனை மிகுந்த காட்சி ஒன்று எழுந்தது. குருதேவரை நம்பி அவரே தெய்வம் என்று தங்கள் படிப்பையும் சொத்து சுகங்களையும் உற்றார் உறவினரையும் துறந்து வந்து அவரது சீடர்களாகிய தம் பிள்ளைகள் நாடு முழுவதும் அலைந்து கொண்டிருந்தனர். இந்த காட்சி அன்னையின் கண்களில் நீரை நிறைத்தது. தம் பிள்ளைகளுக்கும் இதுபோல மடங்கள் ஏற்பட வேண்டும் என்று தாய்மை உணர்வு பீரிட்டு பொங்க கண்களில் நீர் பெருக பிரார்த்தனை செய்தார். அன்னையின் அந்த பிரார்த்தனை தான் ராமகிருஷ்ண மடங்கள் அனைத்திற்கும் வித்தாக அமைந்தது. ராமகிருஷ்ண இயக்கம் செய்யும் அனைத்து சேவை பணிகளுக்கும் சுவாமி விவேகானந்தர் ஒரு வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டுள்ளார். நோக்கம் ஆத்மனு மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச, ஆன்மா அனுபூதியும் உலக நன்மையும். ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷன் உலகம் முழுவதும் 289 கிளை மையங்களை கொண்டுள்ளன. இவற்றில் 220 மையங்கள் இந்தியாவில் உள்ளன. ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜி கி ஜெய். அருமையாக வாசித்த நமது தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த ஆகாஷ் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ரீடிங் ஆன் ராமகிருஷ்ண மத் அண்ட் ராமகிருஷ்ண மிஷன் ஆங்கிலத்தில் வாசிக்க செல்வன் ஜெகதீசன் செகண்ட் டிசிஇ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். My Sashtang pranams to Sri Ramakrishna, Sarada Devi and Swamiji. My humble pranams to Secretary Maharaj and all the sadhus.
Namaskar to all the staff members are present here. In 1897, 1st May at Balaram Bose House. From my travels in various countries, I have come to the conclusion that without an organization, nothing great and permanent can be done. But in a country like India, we should have for our organization at present a director whose orders everyone should obey. Then, in the fullness of time, it will be guided by the opinion and consent of the members. This organization will bear the name of him, in whose name we have become sannyasins, him taking whom as your ideal you are leading the householder life, and the influence of whose unique life and teachings have within 12 years of his demise spread in such as unthought of way both in the east and the west. Let this Sangha therefore be named the Ramakrishna Mission. We are but the servants of the Master. May you all help in this work. The proposal was enthusiastically supported by all the householder disciples. There was discussion about the future method of work. In this meeting on 1st May, the Ramakrishna Mission was established. During Holy Mother Sharda Devi's pilgrimage in 1890, she saw a famous monastery in Bodh Gaya with impressive facilities. Adequate arrangements were made for food and other necessities. Seeing this, severe pain gripped the Holy Mother's heart. Her children, her disciples who had believed Sri Ramakrishna and renounced their studies, wealth and all comforts, totally relying on him, were wandering all over the country without even basic needs met. These flooded mother's eye with tears. She prayed earnestly that let them not suffer for want of plain food and clothing, and let them all stay together at one place. That this prayer was the mother was happily granted by Sri Ramakrishna is evident from the ever-growing Ramakrishna monasteries. Swami Vivekananda has given a sentence as the basis for all the service work done by the Ramakrishna movement. Motto of this organization is Atmano Mokshatam Jagat Hitayacham, which means for one's own salvation and for the welfare of the world. As of 1st April 2025, the Ramakrishna Mutt and the Ramakrishna Mission have 289 branch centers all over the world. Of these, 220 centers are in India. Jai Shri Swamiji Maharaj Ki Jai. ஆங்கிலத்தில் அருமையாக வாசித்த செல்வன் ஜெகதீசன் செகண்ட் டிசிஇ அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ரீடிங் டூ கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் ஹோலி ட்ரியோ நமது தொழில்நுட்பக் கல்லூரியைச் சேர்ந்த வேந்தன் 3rd மெக்கானிக்கல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் போதனைகள். இரவு நேரத்தில் பல நட்சத்திரங்களை வானத்தில் பார்க்கிறாய், ஆனால் சூரிய உதயத்திற்கு பின்பு அவை தெரிவதில்லை. அதனால் பகல் பொழுதில் வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லை என்று கூற முடியுமா? மனிதனே, அறியாமையில் உழலும் நாட்களில் நீ கடவுளை அறிய முடியாததால் நீ கடவுள் இல்லை என்று கூறாதே. மழைநீர் மேட்டு பகுதியில் இருக்க முடியாது, பள்ளத்தை நோக்கி ஓடிவிடும். அதே போன்று பெருமையும் அகங்காரமும் உடையவனிடம் இறைவனின் கருணை இருப்பதில்லை. பணிவாக இருப்பவர்களிடம்தான் இறைவனின் கருணை இருக்கும். ஸ்ரீ சாரதா தேவியின் போதனைகள். தன் செயலுக்குரிய பலனை ஒருவர் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் இறைவனை திருநாமத்தை உச்சரிப்பதன் வாயிலாக அதனுடைய வேகத்தை சிறிது குறைக்கலாம். பனையளவு உனக்கு காயம் ஏற்பட வேண்டும் என்று விதி இருந்தால் இறைவனை நினைப்பதன் வாயிலாக தினையளவு காயம் ஏற்படும். ஆனால் காயம் ஏற்பட்டே தீரும். தவம், ஜபம், நற்செயல் செய்வதன் மூலமாக வினைப்பயன் பெரிய அளவிற்கு குறைக்கப்படும். மனமே அனைத்துக்கும் மூலாகாரணம். தூய்மை, தூய்மையின்மை இவற்றை உணரச் செய்வது மனமே. ஆகவே ஜபம், தவம் மூலமாக மனதை தூய்மையாக வைத்துக்கொள்வதால் அமைதி கிடைக்கிறது.
சுவாமி விவேகானந்தரின் போதனைகள். கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் குடிக்கொண்டிருக்கிறார். இதை தவிர தனியாக வேறொரு கடவுள் இல்லை. இந்த உண்மையை எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்பவன் உண்மையில் கடவுளுக்கு சேவை செய்பவன் ஆகிறான். ஆண்டவனை தேடி நீங்கள் எங்கே போகிறீர்கள்? துன்பப்படுவர்கள், ஏழைகள், பலவினர்கள், இவர்கள் எல்லோரும் தெய்வ வடிவங்கள் அல்லவா? ஏன் முதலில் இவர்களை ஆராதிக்கக்கூடாது? கங்கை கரையில் கிணறு வெட்டப் போவது உண்டா? இந்த ஏழையே உங்கள் கடவுளாக கொள்ளுங்கள். அவர்களை பற்றி சிந்தியுங்கள். அவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள். அவர்களுக்கு இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது ஆண்டவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. திருமூவர்களின் கொட்டேஷன்களை வாசித்த வேந்தன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற நமது இல்லத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுவாமி தத்பிரபானந்தஜி மகாராஜ் அவர்களை பணிவன்போடு அழைக்கிறோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ரித்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. இன்றைக்கி நீங்கள்லாம் இங்கே கூடியிருக்கீங்க. அதற்கு காரணமான நாள் இன்னைக்கு. ராமகிருஷ்ண இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க ராமகிருஷ்ண மடங்களும் ராமகிருஷ்ண மிஷனும் வெளிநாடுகளிலே மேலை நாடுகளிலே வேதாந்தா சொசைட்டின்னு இருக்குது. அப்படி ராமகிருஷ்ணர் விவேகானந்த சாரதா அன்னையின் பெயரால் உலகம் முழுவதும் இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. ஆக அதற்கு வித்திடப்பட்ட நாள் இன்று. இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து திருமூவரை வணங்க வேண்டும். அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை வாழ வைக்கும் இந்த திருமூவர் தெய்வங்களுக்கு நம்ம எவ்வளவு செஞ்சாலும் நம்முடைய கடன் தீராது. இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்த நம்ம மாணவர் இல்லத்தின் செயலர் சுவாமிஜி, நமது சங்கத்தின் மூத்த துறவி திரு தர்மாத்மானந்தஜி மகாராஜ் மற்றும் உள்ள சாது பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான பிரணாமங்கள். மாணவர்களே, இன்றைக்கி இந்த ட்ராமா பண்ணாங்க, அதுக்கு பிறகு பேசினாங்க. அதில் ராமகிருஷ்ண இயக்கம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக விவேகானந்தர் ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் விவேகானந்தர் ஆரம்பித்தது இட்ஸ் அ கல்மினேஷன் ஆஃப் மெனி ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு அடித்தளமாக இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, எப்படி சுவாமிஜி இந்த முடிவுக்கு வந்தார், அவரை அந்த முடிவு எடுக்கும்படி அவரை தள்ளிவிட்டது யார், அப்படி ஒரு சில விஷயங்களை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பார்க்கலாம். தட்சிணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ணர் வாழ்ந்து வந்தார். அங்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு உதவியாக அவருடைய மாமா பையன் ஹிருதயநாத், ஹிருதயன்னு சொல்லுவாங்க, அவர் கூட இருந்தார். ஒரு நாள் மதிய வேளையில் கோயிலுக்கு வெளிப்பக்கமாக ராமகிருஷ்ணரும் ஹிருதயனும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த கோயில் மதில் சுவரை ஒட்டி பெரிய குப்பைத்தொட்டி, அந்த குப்பைத்தொட்டியில் பக்தர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சையிலையெல்லாம் இருக்குது. இங்கேயும் நம்ம பிரசாதம் கொடுக்கும்போது தொன்னையில் கொடுக்குறோம். புளி சாதமோ, தயிர் சாதமோ, லெமன் ரைஸோ, பஞ்சாமிரதமோ, சுண்டலோ ஏதோ தரோம்.
சாப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல போட்டு போகிறோம். அது மாதிரி பக்தர்கள் சாப்பிட்டு போட்டு விட்டு போன எச்சையில் அதில் இந்த பிரசாதத்தின் துணுக்குகள் ஒட்டிகிட்டு இருக்கு. ஹிருதயம் உத்து பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தில் குருமராஜ் நிற்கிறார். 2-3 பன்னி அந்த இலையில் இருக்க அந்த எச்சில் பருக்கைகளை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது பக்கத்தில் 1-2 நாய்க்குட்டி அதுவும் அந்த எச்ச இலையை சீச்சிக்கிச்சு அதுலேருந்து சாப்பாடெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்ருக்கு. அது பக்கத்தில் ஒரு மனுஷன், பரட்டத்தலை, கிழிஞ்சு போன அழுக்கான ஒரு ஷர்ட்டு, சிவந்து போன கண்கள், கீழே பெருசாக வேஷ்டி பேண்ட்டை எதுவும் இல்லை, கோவணம் மாதிரி இதை கட்டியிருக்கான். அவனும் இப்படி முட்டி போட்டுக்கிட்டு அந்த நாய் பண்ணியோட போட்டி போட்டுக்கிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஹிருதயம் பார்க்குறான், மாமோய் அது பாரு அந்த பைத்தியம் பாரு, நாய் பண்ணியோடு போட்டி போட்டுக்கின்னு அந்த எச்சையெல்லாம் எடுத்து சாப்பிடுது, அந்த பைத்தியத்தை பாருன்னு குருமராஜ் இப்படி பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறார், டேய் இருதய், அவன் பைத்தியக்காரன் இல்லடா, அவர் ஒரு பழுத்த ஞானி, இறை சிந்தனையிலே மூழ்கி இருப்பவன். ஞானினா எப்படி மாமா நாய் பண்ணியோடலாம் சாப்பிட்றான்? எப்படி சாப்பிட்றான்னாக்கா, அவனுக்கு வெளி தோட்டம் தெரியாது, அது பண்ணி அது நாயின்னு தெரியாது, அந்த உயிர்களுக்குள்ளே இருக்கும் அந்த சிவசக்தியை, அந்த ஆத்மன், அதை மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியும், அதை மட்டும்தான் அவர் பார்ப்பார். அதனால் அந்த பெரிய வேறுபடலாம் அப்படி தெரியாது. அப்போனா இப்போ அந்த ஆள் பெரிய ஆள்னு சொல்கிறீங்களா மாமா அப்படின்னா? ஆமாம், அவர் மகா ஞானி. அப்போ இருமாமா, நான் அவர்கிட்ட போய் மந்திர தீட்சையெல்லாம் வாங்கிக்கிறேன், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுன்னு அந்த பைத்தியத்துக்கிட்ட போகிறான். அந்த பைத்தியம் என்ன பண்ணுறாரு, இப்படியும் முறைச்சி பார்க்குறாரு, கொஞ்சம் எழுந்து நடக்கிறாரு. நம்மளால் இருதயம் பின்னாடி போகிறான், சாமி இரு சாமி, எனக்கு தீட்சை கொடு சாமின்ட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறார். இவன் பின்னாடி துரத்துறான். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பைத்தியம் மாதிரி இந்த கல் எடுத்து விட்டுறார். இன்னும் ஒரு அடி மேலே வந்துன்னா கல்லை மண்டை உடச்சிடுவேன், என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்றாரு. இங்கேருந்தே கத்துறான் ஹிருதயம், இல்லை சாமி எனக்கு மந்திரம் கொடு, எனக்கு தீட்சை கொடு, நான் உன்னோட சீடன் ஆகிடுறேன், எனக்கு தீட்சை கொடு, மந்திர தீட்சை கொடு. அப்போ அந்த பைத்தியம் மாதிரி இருந்தவர் சொல்கிறார், இது பாரு, இங்கே சாக்கடை ஓடுது, இந்த சாக்கடை நீருக்கும் இந்த பக்கம் கங்கை ஓடுது, இந்த கங்கை நீருக்கும் சாக்கடை நீருக்கும் என்றைக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையோ அன்னைக்கு என்கிட்ட வா, நான் அப்போ உனக்கு தீட்சை தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேகமாக நடந்துறாரு. இவன் தலையை சொல்லிச்சிட்டு வரான், என்னென்னமோ சொன்னார், சாக்கடை கங்கைன்னு. ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவனுக்கு மனப்பக்குவம் கிடையாது ஹிருதயனுக்கு. உடனே குருதேவர் இதை பார்க்குறாரு, அவர் கண்ணெல்லாம் கலங்கிருது. அந்த பைத்தியத்தை பார்த்த உடனே அவர் ஞானி நிறைய கிடுக்கிடுன்னு பவதாரணி அம்மாட்ட ஓடுறார். கோயிலுக்குள்ளே தேவிக்கிட்ட போய், அம்மா என்னை இது மாதிரி பைத்தியமாக்கிடாத, எனக்கு ஞானம் வேணும், பக்தி வேணும், ஆனால் இது மாதிரி என்னை பைத்தியமாக்கிட்டாக்கா என்கிட்ட எந்த பக்தர்கள் வருவாங்க, எந்த சீடர்கள் வருவாங்க? எனக்கு நிறைய ஆன்மீக பொக்கிஷம் தந்திருக்கிறாய், அந்த ஆன்மீக பொக்கிஷத்தை நான் பக்தர்களுக்கு வாரி வழங்க வேண்டும் அல்லவா? சீடர்கள் வரப்போகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் வாரி வழங்கணும். குடும்பத்தில் இருக்கிற பக்தர்கள் வருவார், அவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கணுமா? என்னை பைத்தியமாயிட்ட கிட்ட யாரும் வரமாட்டாங்க, அதனால் என்னை இது மாதிரி பைத்தியமாக்காது, இது மாதிரி பைத்தியக்கார ஞானி ஆக்கி விடாதே. ஆனால் எனக்கு ஞானம் வேணும், பக்தி வேணும், எல்லாமே வேணும், ஆனால் அது மாதிரி ஆகக்கூடாது. அப்போ அந்த காளி பவதாரணி தேவிட்டிருந்து வாய்ஸ் வருது, சரி மகனே, நீ பாவமுகத்தில் இரு அப்படின்னு அபயம் கொடுக்குறாங்க காளி தேவி. பாவமுகம்னாக்கா இறைவனையும் பார்க்கலாம், பக்தர்களையும் பார்க்கலாம், எப்பொழுதும் இறை ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கலாம், அந்த இறை ஆனந்தத்தை வருகின்றவர்களுக்கு, பக்தர்களுக்கு வாரி வழங்கலாம்.
ஆக இங்கே குருமராஜ் என்ன சொன்னார், என்னை தேடி சீடர்கள் வரப்போகிறார்கள், பக்தர்கள் வரப்போகிறார்கள், அவர்களுக்கு நான் இந்த ஆன்மீக செல்வத்தை வாரி வழங்க வேண்டும். எங்கேயே தெரிஞ்சு போச்சு, விதை போட்டார். பிற்காலத்தில் இப்போ இது பெரிய ஆர்கனைசேஷன் ஆக போகிறது. இதில் ஒரு பகுதி மெட்ராஸில் மாணவர் இல்லமாக போகுது. அதில் இது மாதிரி குழந்தைங்களாம் வந்து படிக்க போகிறாங்க. அவங்க ஒவ்வொன்றும் இருக்கணும். மற்ற நிகழ்ச்சியை பார்த்தாக்கா இவர் தினசரி பகலெல்லாம் ஆண்டவனுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறதும், பஞ்சவடியில் போய் உக்காந்து தவம் செய்வதும், தியானம் செய்வதும், இப்படியே காலத்தை கழிப்பவர் மாலை நேரம் ஆனாக்கா அங்கே இருக்கிற மொட்டை மாடியில் நின்று, தேவி என்னுடைய சீடர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்னோட அனுப்புங்கள், என்னோட மேலே மாடியில் நின்று அப்படி ஊர் உலகத்தை பார்த்து கத்துவாராம். எனது பக்தர்களே, சீடர்களே, எங்கே இருக்கிறீர்கள், வாருங்கள் வாருங்கள், உங்களுக்காக ஆன்மீக செல்வத்தை நான் புதைத்து வைத்திருக்கிறேன், உங்களுக்காக காத்திருக்கிறேன், வாருங்கள் வாருங்கள் சொல்லி டெய்லி மேலே மொட்டை மாடியில் கோபுரத்தில் நின்று கூப்பாடப்படுவார். அவர் அழைத்த அழைப்பு இன்றைக்கும் காற்றிலே அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்று தான் எங்களை போல் இருக்கவங்களாம் வந்திருக்கிறோம். அது சவுண்டு லவுட் ஸ்பீக்கர் சவுண்டு மாதிரி கேட்காது. இட்ஸ் அன் இன்னர் கால், மனதில் அழைக்கக்கூடியது. அந்த அழைப்பு தான் உங்களுக்கும் விழுந்து நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆக குருதேவர் வாழ்க்கையில் அப்படி பக்தர்களை கூவி கூவி அழைத்தார். இன்னொரு இன்சிடெண்ட், அவர் காலத்தில் பிரம்ம சமாஜம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு பக்கம் ஆரிய சமாஜம், இன்னொரு பக்கம் பிரம்ம சமாஜம், இன்னொரு பக்கம் தியோசபிக்கல் சொசைட்டி. இந்த பிரம்ம சமாஜத்துக்கு அப்போ தலைவராக கேசவ சந்திர சேனர் அப்படின்றவர் இருந்தார். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேசுனா 2000-3000 பேர் கூடுவாங்க. ஆக இந்த குருதேவர்கிட்ட வந்த சீடர்களில், துறவர சீடர்களில் 7 பேர் அந்த பிரம்ம சமாஜத்துக்கு வந்து அட்டன் பண்ணி அவர் பேச்சில் அங்கங்கே ராமகிருஷ்ணரை கோட் பண்ணும் பொழுது கேட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தவங்க ஒரு 7 பேர், 7 டிசைபிள்ஸ். அதனால் இந்த விவேகானந்தர், பிரம்மானந்தர் இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, கேசவ சந்திரசேகர் ஆஹா ரொம்ப பெரிய தலைவர். ஏன்னா அவர் இங்கிலாண்டில் போய் சொற்பொழிவு பண்ணுவார். இங்கிலாண்டில் போய் சொற்பொழிவு பண்ணும் பொழுது அங்கே இருக்கின்ற எலிசபெத் மகாராணி அவரை வரவேற்று அரண்மனையிலே விருந்து வைப்பார்னா அத்தகைய உயர்வை பெற்றிருந்தவர். அவருக்கு ராமகிருஷ்ணருடைய உண்மையான சக்தி தெரியும். ஒரு முறை ராமகிருஷ்ணரை வந்து பார்க்குறார். கேசவ சந்திரசேன் வந்து பார்த்து பேசிட்டு போகிறார். அவர் பேசிட்டு போன பிறகு நரேந்திரன் குருதேவர்கிட்ட, பாபாஜி கேசவ சந்திரசேன் உங்களை வந்து பார்த்துட்டு போனாரா, அவர் எவ்வளோ பெரியவர், உலகத்தில் எவ்வளோ ஃபேமஸான ஆன்மீக தலைவர், அவர் வந்து உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், இது அவர் ரொம்ப பெரிய மனுஷர் அப்படின்னும்போது குருதேவர் சொல்லார், டேய் சுமார் அவர் இன்னும் ஒன்னோட பெரிய ஆள் இல்லைடான்னு. நரேந்திரன் பரட்டை தலை வாரக்கூட மாட்டார், ஒழுங்காக பட்டன் கூட போட தெரியாது. ஆக கல்லூரியில் படித்திருக்கின்ற பையன் நரேந்திரன் குருமராஜ் என்ன சொல்கிறாரு, கேசவ சந்திரசேகர் உன்னோட பெரிய ஆள் இல்லைடான். நரேந்திரன் திருப்பி திட்டான், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிடுச்சு. கேசவ சந்திரசேகர் உலகம் முழுக்க பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர். நான் காலேஜில் படிக்கிற ஒரு அரை டிக்கெட்டு எனக்கு ஈக்குவல் ஆகாதுன்றேன். குரு சொல்கிற, ஆமாம் உனக்கு இது இப்போ புரியாது. அவர் குடத்தில் இட்ட விளக்கு, நீ குன்றில் இட்ட விளக்கு. அவர் 10 இதழ் தாமரைனா நீ 1000 இதழ் தாமரைடா. உனக்கு இது புரியாதுடா, காலம் இதை புரிய வைக்கும் சொல்கிறார். அப்புறமேல அவர் கரிக்கட்டை எடுத்து செவுத்தில் எழுதுகிறார், நரேன் உலகத்திற்கு போதிப்பான்.
அப்போ அப்படி எழுதும் பொழுது அவன் 20 வயசு பையன். அந்த அவர் எழுதுகிற எழுத்து இன்றைக்கும் இருக்குது. கல்கட்டா டூர் பண்ணவங்க பார்த்துருப்பீங்க. கோயிலில் ஒரு கண்ணாடி கேஸ் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஆக குருதேவர் இங்கேயும் விவேகானந்தர் மூலமாக மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆற்ற இருப்பது தெரியும். மற்ற விஷயம், இவங்க குருதேவருடைய மறைவுக்கு பிறகு குருதேவர் இருக்கும்போது இன்னொரு விஷயமா இருக்குது. ஒரு மகர சங்கராந்தி அன்றைக்கு குருதேவருடைய சீடர்கள் மூத்த கோபால் அவர் 12 ஒரு காவி வேஷ்டி கொண்டாந்து கொடுப்பார். 12 காவி வேஷ்டி, 12 ஜபமாலை ராமகிருஷ்ணர்கிட்ட கொடுத்து, குருதேவா இன்றைக்கி இந்த வழியாக நிறையா சாதுக்கள் கங்கா சாகருக்கு போவாங்க, அவர்களை நல்ல சாதுக்களாக பார்த்து 12 பேருக்கு நீங்கள் இதை கொடுங்க. உடனே குருதேவர் என்ன சொல்வார், நல்ல சாதுக்களா, அவங்கள எதுக்குப்பா வெளியே தேடுறேன், இதோ இவங்க இருக்காங்களே, இவங்களோட நல்ல சாதுக்கள் யார் அப்படின்னு சொல்லி அங்கே அவருடைய சீடர்கள் பிரம்மானந்த்ஜி, பிரேமானந்த்ஜி, விவேகானந்த, நரேந்திரன் எல்லாத்தையும் கூப்பிடுவார். கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த காவி வேஷ்டி தரார், ருத்ராட்ச மாலை தரார். எல்லாம் நமஸ்காரம் பண்ணி குருதேவர் கையால் காவியை வாங்கி உடுத்தி கொண்டார்கள். எல்லாம் இப்பயே கட்டுங்கன்றார். ஆக இதை விட பெரிய சன்னியாசன்னா இருக்குது. இதை விட பெரிய ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு வேறு என்ன இன்சிடெண்ட் வேணும்? 12 ட்ரெஸ்ஸில் 11 ட்ரெஸ், அங்கே 11 பேர் இருந்தாங்க, மீதி ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. பிற்காலத்தில் அது வேற ஒருத்தர் கொடுத்தாங்க, கிரீஷ் சந்திர கோஷ். அந்த 11 பேர் ட்ரெஸ்ஸு போட்டு வந்து திருப்பி குருமராஜ் நமஸ்காரம் பண்ணுறாங்க. குருதேவர் சொல்கிறார், சன்னியாசம் வாங்கினீங்க இல்லையா, சன்னியாசம் வாங்கினா முதல் காரியம் பிக்ஷை எடுத்து உணவு உண்ண வேண்டும். அதனால் போய் பிக்ஷை எடுத்துகிட்டு வாங்க, எல்லோரும் 4 பக்கம் போங்க அப்படின்ற. எல்லாம் வெளியில் வராங்க. டேய் நம்மளை போய் பிக்ஷை எடுக்கணுமா? அது சன்னியாச தர்மம். உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. நாங்களாம் கூட சன்னியாசம் வாங்கின உடனே ஊருக்குள்ளே போய் பிக்ஷை எடுப்போம் 3 நாட்கள். ஒரு காலத்தில் அவங்க வாழ்நாள் முழுக்க பிக்ஷை எடுத்து சாப்பிட வேண்டியது சன்னியாச தர்மத்தின் கட்டாயமாக இருந்தது. ஆனால் நாம் இப்போ ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம், பல நிறுவனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இறைவன் பெயரால். அதனால் 3 நாள் நாங்களும் சன்னியாசம் எடுத்த உடனே விதியாக ஊரை போய் பிக்ஷை எடுத்து அதை குருமராஜுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதுபோல் குருதேவர் இவர்களுக்கு காவி உடைய கொடுத்த உடனே பிக்ஷை எடுக்க சொன்னார். இவங்க வெளியில் வந்தாங்க. டேய் பிக்ஷை எடுக்க போனோம், எங்கடா போகலான்னு. அப்புறமேல சொன்னாங்க, முதல்ல நம்ம சாரதம்மா நகபத்தில் இருக்காங்க, சாரதம்மா கையில் போய் பிக்ஷை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளே போகணும். எல்லாம் சாரதம்மாட்ட போகிறாங்க. போய் அம்மா பவதி பிக்ஷா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாதுக்கள்லாம் நாராயண ஹரின்னு சொல்லுவாங்க. சாரதம்மா இருந்த ரூமுக்கு முன்னாடி நின்று நாராயண ஹரி சத்தம் போடுறாங்க. சாரதம்மா வெளியே வராங்க, பார்க்குறாங்க. என் குழந்தைகள் நீங்கள் காவியோட உடுத்துட்டிங்களா, குருமராஜ் கொடுத்தாரா, ரொம்ப சந்தோஷம் இருப்பான்னு உள்ளே போய் இருந்த இதை உணவுப் பொருள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரும் விழுந்து வணங்கி அதை பெற்றுக்கொள்கிறார்கள். கிளம்ப போகிறாங்க. இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு திருப்பி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ₹1 நாணயம் இருக்குது, அதையும் கொண்டாந்து போடுறாங்க. என்னடா இது, குரு மகாராஜ் காசை தொட மாட்டார், காசையே விரும்ப மாட்டார். அம்மா சாப்பாடு போட்டதோட காசை வேற கொடுக்குறாங்க. அதற்கு சுவாமிஜி பிற்காலத்தில் சொல்லுவார், உணவு கிடைத்து விடும், இந்த சீடர்கள் பெருசாக நிறுவனங்கள் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க, பல இடங்களில் உலகம் முழுக்க சென்று வசிக்க போகிறார்கள், தொண்டு செய்வதற்கு இவர்கள் வாழ்வதற்கு இவர்களுக்கு பணம் வேண்டும், ஆக அது குறை வந்துடக்கூடாதுன்னு முதல் பிக்ஷையிலேயே சீடர்களுக்கு உணவு அளித்ததோடு பைசாவையும் கொடுத்தாங்க. எனக்கு அவங்க சரஸ்வதி ஞானத்தில் செல்வத்தை வழங்குவதில் லக்ஷ்மி தேவி அவங்க.
அதனால் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு உணவு கஷ்டமோ பண கஷ்டமோ வரக்கூடாது என்ற அந்த பிரார்த்தனையோடு பைசாவையும் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம், குருதேவர் மறைந்த பிறகு இந்த சீடர்கள் சில பேர் அக்கண்டானந்தர் இந்த பக்கம் இமயமலையை சுற்றி பார்க்குறேன்னு யாத்திரை போயிடுறாரு. சில பேர் வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டில் வந்து அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சில பேர் எங்கெங்கேயோ ஊர் சுற்றிட்டு இருக்காங்க, புனித யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாரதம்மா புத்தகையால் பிரார்த்தனை பண்ணுறாங்க, குருதேவா இங்கே புத்த மடத்தை பார்க்குறோம், இவ்வளோ அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, என் குழந்தைங்க ஊர் ஊராக சுற்றுறாங்க, உன் பேரை சொல்லிட்டு தானே வந்து சன்னியாசம் எடுத்தாங்க. குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, உன்னுடைய பேரை சொல்லி தானே அவர்கள் சன்னியாசம் எடுத்தார், அவர்கள் இப்படி நீ அலைய விடலாமா? அவர்களுக்கு இது போல் ஒரு அழகான மடம் வேணும், பசி இல்லாமல் சாப்பிடணும், அப்போ தான் அவர்கள் தொண்டு செய்ய முடியும் என்று பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா குருதேவருடைய ஒரு சீடர், இல்லற சீடர் சுரேந்திரநாத் மித்ரான்னு, அவருடைய கனவில் குருதேவர் வரார். ஏன்பா நான் இருந்தபோது எல்லாம் போட்டி போட்டுன்னு வந்து காசு கொடுத்தீங்க, தொண்டெல்லாம் பண்ணீங்க, இப்போ நான் போயிட்டேன், என்னுடைய சீடர்கள் வாடுகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டீங்களா என்று கனவில் சுரேந்திரருக்கு வந்து குருதேவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு அவரே சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது வாடகை வீடு பாருங்கள், நான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பராநகர் ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கை பார்க்குறாங்க, அதற்கு வேண்டிய வாடகை 10 ரூபாயை மாதம் மாதம் அவரே தருகிறார். இப்படி குருதேவருடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக அப்படியே கொண்டு வந்து கடைசியில் ஒரு இயக்கமாக மாற்றி உலகம் முழுவதும் அந்த இயக்கம் பரவி உங்களை போன்று ஆயிரக்கணக்கானவர்களை வருங்கால தூய மனிதர்களாக சமுதாயத்திற்கு சேவை செய்பவர்களாக மாற்றி இருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் உங்கள் சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் உங்களைப் போல் ஒரு சிலரை மட்டும்தான் குருதேவர் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த வகையிலே நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள். குரு மகாராஜ், சாரதம்மா, சுவாமி விவேகானந்தரின் சிறப்பான அருளாசை பெற்றவர்கள் நீங்கள். அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை ஆரம்பிக்கணும். இது அமெரிக்காவுக்கு போனார் விவேகானந்தர், அங்கே பார்க்குறாரு வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸை தவிர மற்ற வேர்ல்டு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸு, மற்ற இடமெல்லாம் பார்க்குறாரு. எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தா அது கூட்டம் ஒவ்வொரு கமிட்டி, ஒவ்வொருத்தருக்கு ஒரு கமிட்டி, ஒரு தலைவர், ஒரு செக்ரட்டரி, ஒரு ஜெனரல் செக்ரட்டரி, இப்படி ஆர்கனைசேஷனை பார்க்குறார். இப்படி வச்சு அமைப்புகளில் வச்சு தான் அந்த அமெரிக்காவின் 400வது ஆண்டு தினத்தை கொண்டாடுவதை பார்க்குறார். ஸோ இது மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்காமல் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ண முடியாது என்ற இந்த பாடத்தை அமெரிக்காவில் கட்டுறார். இதற்காக தான் ராமகிருஷ்ணர் அழிச்சு போயிருக்கணும். ஆக இங்கே வராரு, அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு மனசில் இருக்குது. சாரதாம்மாட்ட போகிறாரு, சாரதாம்மாட்ட முதல் நாளே பேசுகிறார், அம்மா என் மனசில் இது மாதிரி ஒரு டவுட் இருக்குன்னு. உடனடியாக சாரதாம்மா சொல்கிறாங்க, குழந்தை நீ ஆரம்பிப்பா, நீ இதை செய்ய வேண்டும் என்று தான் குருதேவர் உன்னை அழைத்து வந்தார். இன்னும் குருதேவர் வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் நீ பார்த்தீங்கன்னா குருதேவர் நரேந்திரனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு குருதேவர் நரேந்திரன் தலையில் கை வச்சு ஓம் காளி ஓம் காளி ஓம் காளின்னு சொல்லி அழுவார். நரேந்திரனுக்கு உடம்பெல்லாம் சிவரிங்காக இருக்கும். ராமகிருஷ்ணர் கை மூலமாக ஏதோ ஒரு பவர் வந்து நரேந்திரனுக்குள்ளே இறங்குது. ஒரு 3-4 நிமிஷம் ஆன பிறகு அப்புறமேல கை எடுக்கிறாரு. ராமகிருஷ்ணர் கண்காலியிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. நரேந்திரா, இத்தனை காலம் நான் சேர்த்து வைத்திருந்த அவ்வளவு ஆன்மீக சக்தியும் ஆன்மீக பொக்கிஷத்தையும் உனக்குள் கொடுத்து விட்டேன். இதன் மூலம் நீ உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும். அங்கேயும் சொல்கிறார். அப்புறமேல மற்ற சீடர்களை கூப்பிட்றாரு. இது பார்ப்பா, உங்களுக்கெல்லாம் தலைவர் வந்து நரேந்திரன் தான், விவேகானந்தர் தான். அவன் சொன்ன பேச்சு கேட்டு நீங்கள் அவனை கோஆப்ரேட் பண்ணி செயலாற்றுங்கள். ஆக இதெல்லாம் தெரிஞ்சவங்க சாரதாம்மா சொல்கிறாங்க. விவேகானந்தர் கேட்கும் பொழுது, ஆம், உன்னை குருதேவர் அழைத்து வந்ததும் அதற்காகத்தான், உனக்கு புகட்டியதும் அதற்காகத்தான். நீ எது செய்தாலும் அது குருதேவர் உனது மூலமாக செய்து கொண்டிருக்கிறார், சந்தேகமே இல்லை. நீ தைரியமாக பண்ணு, ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறேன், நீ ஆரம்பி, என்னுடைய முழு சப்போர்ட் உனக்கு இருக்கும்.
மை லைஃப் அண்ட் மிஷன் அப்படின்ற ஒரு சொற்பொழிவில் விவேகானந்தர் சொல்கிறார். நாங்கள் பராநகர் மடத்தில் கஞ்சி கூழுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, எல்லாம் கௌப்பீனம் கோமணம் மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்தோம். யாராவது ராமகிருஷ்ணர் சீடர்கள் பார்க்க வந்தாக்கா நாங்கள் மேலேருந்து கீழே வருவோம், வேஷ்டியை கட்டிட்டு வருவோம். அவங்க அந்த இன்னொரு சீட்டை வர சொல்லுங்கள் அப்படின்னா இவங்க மேலே போய் வேஷ்டியை கட்டி கொடுத்தா தான் அதை கட்டிக்கிட்டு அவங்க வரணும். அதெல்லாம் இருக்கிறது ஒரு வேஷ்டி. அத்தகைய ஏழ்மை நிலையில் இருந்தோம். இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் பெருசாக பேத்திக்கேன்னு பேசுவோம். நாங்கள் உலகத்தை புரட்டப் போகிறோம், உலகத்திற்கு அது சொல்லித்தரப் போகிறோம், இந்த உலகத்தை மாற்றப் போகிறோம், உலகத்தில் இந்த தர்மத்தை போதிக்கப் போகிறோம்னு சொல்லி வாழ்க்கையே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடையாது. இதை கேட்ட மற்ற பக்தர்கள், ராமகிருஷ்ண பக்தர்கள் சிரிச்சிட்டு இருந்தாங்க. பேத்திக்கார பசங்களா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, இவன் நம்ம கிழிக்க போகிறானா அப்படி. ஆனால் ஒரே ஒரு அன்னை எங்கள் முதுகிலை தட்டி கொடுத்தால், குழந்தைகளா நீங்கள் சாதிப்பீர்கள் என்று எங்கள் முதுகிலை தட்டி கொடுத்த அந்த அன்னைக்கும் கட்டிக்கொள்ள ரெண்டாவது மாற்று கிடையாது. அந்த இருக்கிறதும் கந்தல் சேலை தான் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த அன்னை சாரதா அன்னை என்று விவேகானந்தர் ஒரு சொற்பொழிவில் குறிப்பிடுகிறார். ஆக இதோட கல்மினேஷன், சாரதா மாட்ட பர்மிஷன் வாங்குறாரு, மறுநாள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இது 1 மே 1897. ஒரு பக்கம் துறவர பக்தர்கள் சீடர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இல்லற பக்தர்கள் இருக்கிறார்கள். நம்மெல்லாம் ஒரு கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் படிக்கிறாரு. இதற்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும், உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், அதெல்லாம் இங்கே சொல்லிட்டாங்க. எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், மகிழ்ச்சியோடு சென்றார்கள். இருந்தாலும் அவங்கெல்லாம் போன பிறகு சுவாமி யோகானந்தர், நரேந்திரா, நம்மெல்லாம் ஒன்றா தான் குரு மகாராஜோடு இருந்தோம், இருந்தாலும் குரு மகாராஜ் எங்கேயாவது நமக்கு சொன்னாரா, இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு சொன்னாரா, வேலை செய்யணும்னு சொன்னாரா? நம்மளை தவந்தானே இப்போ பண்ண சொன்னார், நம்ம ஜபந்தியானந்த் தானே இப்போ பண்ண சொன்னார், நீ இது மாதிரி ஊருக்கெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்கிறியாப்பா என்று சொல்லும்போது விவேகானந்தர் கண்ணில் தண்ணி வந்துடுது. ராமகிருஷ்ணர் இதை எனக்கு உணர்த்தவில்லை என்று நீ நினைக்கிறாயா? ராமகிருஷ்ணர் என்னை எதற்காக உருவாக்கினார் தெரியுமா? ராமகிருஷ்ணர் அவர் இமைத்திருந்தால் அவர் என்னை போல 100 விவேகானந்தரை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் என்னை உருவாக்கியதும் எனக்குள் அவர் போட்ட விதையும் போதித்தது இதைத்தான் அப்படின்னு விவேகானந்தர் சொன்ன பிறகு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அது பிறகு ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பிக்கிறாங்க. கல்கத்தாவில் இருக்க பிரான்ச்சுக்கு பிரம்மானந்த சுவாமி தலைவராகவும் யோகானந்த சாமி உப தலைவராகவும் இருக்காங்க. விவேகானந்தர் பொது தலைவர் ஆகிறாரு. அப்போ சிறியன் நரேன் ஒரு டிவோட்டி, அவரை ஜெனரல் செக்ரட்டரி ஆக்குறாங்க. இப்படியாக அன்று தொடங்கிய பயணம் 128 வருடங்களை கடந்து இன்றும் சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் அருளாசி பொழிந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமः ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரியே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹரணே. எல்லோருக்கும் வணக்கம். சுவாமிஜி இப்போ ரொம்ப நல்லா அழகாக பேசினாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க ஸ்பீச் கேட்டிங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தேன்னா, நான் சேர்ந்ததுலேருந்து எத்தனையோ வருஷம் வேலையிலேயே இருந்துட்டேன், ஜாஸ்தி படிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு இருந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கும், அங்கங்கே எல்லா வேலையும் இருக்கும் நாம் செய்யணும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குருமார் எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் எல்லோரும் சுவாமிஜிங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. எனக்கு வேறு ஒரே இடத்துல நின்று தெரியாது, எத்தனைத்தையும் மடத்தில் இருந்தேன். அதனால் அந்த வாய்ப்பு தான். ஆனால் அவங்க அருளால் மனசு திருப்தியாக ஆனந்தமாக இது வரைக்கும் ஆனந்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கடவுள். இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? சுவாமிஜி புஸ்தகம் எல்லாம் படிக்கணும், அம்மா பிரார்த்தனை பண்ணணும், குருமார் பிரார்த்தனை பண்ணணும். என்னன்னா இப்போ உடம்பை நீங்கள் சக்தியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டுன்னா உடம்பு நல்லா சக்தியாக இருந்ததுன்னா மைண்டும் சக்தியாக இருக்கும். உடம்பை நல்லா காப்பாற்றிக்கணும். ஏன்னா அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்,
எவ்வளோ முடியுமோ எவ்வளோ வேலை செஞ்சேன்னா அதுலேயே ஒரு ஆனந்தம். அப்போ சக்தியும் வரும், வேலை செய்யும்போது ஒரு ஆனந்தம் வரும். எந்தெந்த வேலை கிடைச்சாலும் இங்கே சுவாமிஜி கேள்வி இருக்காங்கோ, என்னென்ன வேலை செய்யணும், இது கடவுள் சேவை, இது குருமாருடைய சேவை என்று அந்த மாதிரி மனசு. இன்னும் முன்னுக்கு போகிறீங்க பெரிய இன்ஜினியர்ஸ் ஆவீங்கோ, பெரியவங்க ஒரு அளவில் நீங்கள் வருவீங்கோ. அதுதான் இன்னும் இது என்னென்னா தேசபக்தி தான் அது தேவை. ஏன்னா நம்ம செல்ஃபிஷ் ஆகிட்டேன்னா அவ்வளோ சிரிச்சாக மைண்டு போயிடும். நம்ம தேசபக்தி இருந்தால் நம்ம மனசு பெருசாக ஆக போகும். அதனால் தேசபக்தி உடம்பை நல்லா காப்பாற்றிக்கணும், மைண்டை நல்லா இன்னும் ஷார்ப்பாக வச்சுக்கணும், எவ்வளவோ படிக்கணும். இன்னும் அதே டைமில் எல்லாருக்கும் சேவை, இன்னும் அன்பு. இந்த மாதிரி கடவுளுங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கட்டும். குருமாஜிலாம் படிக்கிறது, தியானம் செய்கிறது, இது ஏன்னா ஆன்மீக சக்தியும் நம்மளுக்கு வேணும், உடம்பு சக்தியும் வேணும், புத்தி சக்தியும் வேணும். இதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளவோ படித்து முன்னுக்கு வரலான்னு கடவுளை அந்த அருளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். 2 பேச்சு முடிச்சு மகராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். மகராஜ் அவர்களை தொடர்ந்து நமது இல்லத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுவாமி ஞானஸ்வரூபானந்தஜி மகராஜ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். ஓம் நம் பகவதே ராமகிருஷ்ணாய. அனைவருக்கும் காலை வணக்கம். 2 அழகான சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்டீர்கள். இது என்னது? ராமகிருஷ்ண மடத்தினுடைய சின்னம், ராமகிருஷ்ண மிஷனுடைய சின்னம். நிறைய இடத்துல மடங்கள் பார்த்துருப்பீங்க. இது இருந்தால் தான் ராமகிருஷ்ண மிஷன் அல்லது ராமகிருஷ்ண மடம்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதை தயார் பண்ணியவர், வரைந்தவர் சுவாமி விவேகானந்தர். அமெரிக்காவில் இருக்கும் பொழுது ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு சிம்பல் வேணும் இல்லையா, ஒரு லோகோ வேணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு லட்சியத்தை குறிக்கிறது. அதை பற்றி விவேகானந்தரே விளக்குகிறார். அந்த லோகோவில் பார்த்திங்கன்னா மத்தியில் அன்னம் இருக்கும், அப்புறம் அலைபாயும் அது கடலை குறிக்கிறது, சுற்றியும் அது பாம்புண்டு இருப்பார், அடுத்து லோட்டஸ், சூரியன், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகத்தை குறிக்கிறது. அதை பற்றி விவேகானந்தர் அழகாக விளக்குகிறார். அலை வீசும் தண்ணீர் கர்மத்தையும், தாமரை பக்தியையும், உதயசூரியன் ஞானத்தையும், சுற்றி கொண்டிருக்கும் பாம்பு யோகத்தையும், எழுப்பப்பட்ட குண்டலினி ஆற்றலையும், அன்னம் பரமாத்மாவையும் பிடிக்கிறது. எனவே இந்த படத்தின் திரண்ட கருத்து கர்மம், ஞானம், பக்தி, யோகம் ஆகிய 4 நினைப்பால் பரமாத்மாவின் காட்சி பெறுவதாகும். அது ஆத்மனா மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச சொல்கிறாங்க இல்லையா, அது லட்சியமாக. ஸோ இது அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்கு 4 யோகங்களை வகுத்து கொடுத்துருக்குறாங்க ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும். அந்த 4 யோகங்கள் என்ன? கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். கரெக்ட், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லது. இறைவனை அடைய 4 பாதைகள் இருக்கின்றன. அந்த பாதைகள் என்னன்னு சொல்லிட்டீங்க. விவேகானந்தருடைய கருத்துப்படி இந்த ஒவ்வொரு பாதையும் இறைவனிடம் அழைத்து செல்லும் வல்லமை உடையன. கர்மயோகம் வழியாக இறைவனை அடைய முடியும், ஞான யோகம் வழியாகவும் மற்ற ராஜயோகம் இவைகளாலும் அடைய முடியும். அந்த ஒவ்வொரு யோகத்தை பற்றி விவேகானந்தர் 4 புத்தகங்கள் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த 4 யோகங்களை பற்றி ராமகிருஷ்ணர் அழகாகவும் எளிமையாகவும் அனைவரும் பயன்பெறும் வகையிலும் கூறியிருக்கிறார். ஸோ இந்த 4 யோகத்தை பற்றி குருதேவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். கர்மயோகம் என்றால் என்ன தெரியுமா? எல்லா செயல்களின் பலனையும் இறைவனுக்கு சமர்ப்பிப்பது, வேலை செய்வதன் மூலம் இறைவனிடம் மனதை வைப்பது, பிராணயாமம், தியானம்,
தாரணை முதலியவற்றையும் பற்றின்றி செய்வது கர்மயோகம். இல்லறத்தார் பற்றின்றி பலனை இறைவனுக்கு சமர்ப்பித்து அவரிடம் பக்தியுடன் தங்கள் கடமைகளை செய்தார்களானால் அதுவும் கர்மயோகம்தான். கர்மயோகம் மிகவும் கடினம். கலியுகத்தில் மனிதனுக்கு ஆயுள் குறைவு. இதில் பற்றற்று பலனை நாடாமல் கர்மம் செய்வது மிக மிக கடினம். இறை அனுபூதி கிடைக்காவிட்டால் சரியாக பற்றற்ற நிலையை அடைய முடியாது. அடுத்து பக்தி யோகத்தை பற்றி ராமகிருஷ்ணர் கூறுவது. பக்தி என்றால் என்ன? உடம்பு, மனம், வாக்கு இவற்றால் இறைவனை துதிப்பதுதான் பக்தி. உடம்பால், அதாவது கைகளால் இறைவனை பூஜிப்பது, சேவை செய்வது, கால்களால் அவர் எழுந்தேறியுள்ள இடங்களுக்கு செல்வது, காதுகளால் அவரது பமைகளை கேட்பது, திருநாமங்களையும் பெருமைகளையும் கேட்பது, கண்களால் அவரின் விக்கிரங்களை காண்பது, மனதால், அதாவது எப்பொழுதும் அவரை தியானிப்பது, சிந்தனை செய்வது, அவரது திருவிளையாடல்களை திரும்ப திரும்ப நினைப்பது, வாக்கினால், அதாவது சுலோகங்கள் துதிகள் சொல்லி அவரை போற்றுவது, திருநாமத்தையும் மகிமையும் பாடுவது. இவையே இதை நீங்கள் டெய்லி காலை மாலை 2 வேலை செஞ்சிட்ருக்கு வரீங்க, சரிங்களா இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாம் ராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். அவர் சொன்ன அத்தனையும் நீங்கள் செய்துட்டு வரீங்க. சில பேர் பூஜை பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் ராமகிருஷ்ண பக்தர்களாக முன்னே இருக்கிறீங்க. சில பேர் மந்திர தீட்சை வாங்கியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் பாராட்டுகள். கலியுகத்திற்கானது பக்தி யோகம். கலியுகத்தில் வாழ்வதற்கு உணவே ஆதாரமாக உள்ளது. நான் உடம்பு என்ற உணர்வு மறைவதில்லை. அதனால் பக்தி நெறி எளிது என்று ராமகிருஷ்ணர் கூறுகிறார். அடுத்தது ஞானயோகம். அவரே ஞானயோகம் என்றால் என்ன என்று கூறுகிறார். எந்த பாதை வழியாக ஒருவன் தன் உண்மை இயல்பை அறிவானோ, தன் இயல்பு பிரபமே என்ற உணர்வை பெறுவானோ, அந்த பாதை தான் ஞானயோகம். நான் யார் என்பதை தேடினால் இறைவனை அடையலாம். நான் என்பது என்ன? மாமிசமா, எலும்பா, இரத்தமா, மஜ்ஜையா அல்லது மனமா, புத்தியா? இவ்வாறு ஆராய்ந்து கொண்டே போனால் கடைசியில் நான் என்பது இவை எதுவும் இல்லை என்பதை அறியலாம். ஞான நெறி மிகவும் கடினமானது. உலகில் சாயல் இருக்கும் வரை ஞானம் வராது. ஞானி பிரம்மத்தை அறிய விரும்புகிறான். இது அல்ல இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்கிறான். பிரம்மமே உண்மை, உலகம் உண்மையில்லை என்று ஆராய்கிறான். உண்மை எது, உண்மையற்றது எது என்று ஆராய்கிறான். எங்கே ஆராய்ச்சி முடிகிறதோ அங்கே சமாதி நிலை பெறுகிறது, பிரம்ம ஞானம் கிடைக்கிறது. ஞான யோகம் இந்த யுகத்திற்கு மிகவும் கடினமானது. முதலில் மனிதனுடைய வாழ்க்கை உணவை சார்ந்ததாக உள்ளது. அத்துடன் வாழ்நாளும் குறைவு. போதா குறைக்கு என்ன செய்தாலும் உடல் உணர்வை மறக்க இயலாது. உடல் உணர்வு போகாமல் ஞானம் ஏற்படவும் செய்யாது. நான் பிரம்மம், நான் உடம்பு அல்ல. பசி, தாகம், நோய், கவலை, பிறப்பு, இறப்பு, சுகம், துக்கம் இவைகளுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன் என்று ஞானி சொல்கிறான். நோய், கவலை, சுகம், துக்கம் போன்ற உணர்வுகள் இருக்கும் வரை நீங்கள் எப்படி ஞானியாக முடியும் என்று கேட்கிறார். முதலில் சாதனைகளை செய்ய வேண்டும், அப்போதுதான் ஞானம் கிடைக்கும். அடுத்தது முடிவாக ராஜயோகத்தை பற்றி ராமகிருஷ்ணர் கூறுகிறார். ராஜயோகம் தியான யோகம் என்றும் அறியப்படுகிறது. ராஜயோகம் என்று ஒன்று உண்டு. ராஜயோகத்தில் மனதின் மூலம் யோகம் சிந்திக்கிறது. கடயோகம் நல்லதல்ல. கடமையோகம்னா நீங்கள் அந்த யோகாசனம்லாம் செய்கிறீங்க இல்லையா, உடலை உடல் பயிற்சி, மனப்பயிற்சி இதெல்லாம் உட்பட்டது. பக்தி, அன்பு, ஞானம், வைராக்கியம் போன்றவை ராஜயோகத்தின் லட்சியம். யோகிகள் பரமாத்மாவை அடைய முயற்சி செய்கிறார்கள். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதுதான் அவர்கள் லட்சியம். யோகி உலகில் விஷயங்களிலிருந்து மனதை பின்னால் இழுத்து பரமாத்மாவில் நிலைக்க செய்கிறான்.
அதனால தான் ஆரம்ப காலத்தில் தனிமையான இடத்திற்கு சென்று அசைவில்லாத ஆசனத்தில் அமர்ந்து மனதை மற்ற எண்ணங்களிலிருந்து விடுவித்து தியானம் செய்கின்றான். மாணவர்களே, இந்த ஒவ்வொரு யோகத்தையும் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள விவேகானந்தருடைய கர்ம பக்தி ஞான ராஜ யோக நூல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மகராஜ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். மகராஜ் அவர்களை தொடர்ந்து நமது இல்லத்தின் தவத்திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செயலர் சுவாமிஜி அவர்களை உரையாற்ற பணிவன்போடு வளைக்கிறோம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. ஜெய ராமகிருஷ்ணா. சாமிஜி அனைவருக்கும் வணக்கம். பக்தர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அக்ஷய திதிய நாள் எல்லாம் நல்லா நடந்ததா? எல்லாம் திருப்தியாக இருந்ததா? அக்ஷய திதிய நாள் அந்த நாளில் எது ஆரம்பித்தாலும் அது என்ன ஆகும்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஐதீகம். அது விரிவடைந்து போய்கொண்டே இருக்கும், விருத்தி ஆகுங்கிறதுக்காக. ஆரம்பத்தில் ஒரு அருமையான ட்ராமாவை பார்த்துருந்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ராமகிருஷ்ண இயக்கம் எப்படி உருவானது, அதனுடைய கொள்கை என்ன, கருத்துக்கள் என்னங்கிறத மிக அழகாக நம்ம அஜய் கிருஷ்ணன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. வாப்பா. மிகப்பெரிய ஒரு கலைஞர். சரியா? வாழ்த்துக்கள். ஒரு 10 நாளுக்கு முன்னால் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம அப்பப்போ சொல்லுவோம். திருமவர் பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் நம்ம அப்பப்போ சொல்லுவோம். அதுக்குன்னு சில அக்கேஷன் தானாகவே அமையும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சொல்லலாமே. அதுக்கு இப்போதைக்கு இந்த மே 1ஆம் தேதி ராமகிருஷ்ணா இயக்க தோற்றுவிக்கப்பட்ட நாள் வரும். அதுக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யலான்னு நம்ம சாமிங்கெல்லாம் பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிக்க இருக்கோம். இன்னும் வருடந்தோறும் இது இந்த மாதிரி நடக்கிறது நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். பல பேர் நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இன்றைக்கி மிக தெளிவாக அந்த நாடகம் மூலமாகவும் அப்புறம் சாமிஜி அவர்களும் மிக தெளிவாக உங்களை கூறியிருக்கிறார். உங்களுக்கு எந்த சந்தேகமும் இன்னும் வரக்கூடாது. ராமகிருஷ்ண மடம் எப்படி ஆரம்பிக்குது, அதனுடைய நோக்கம் என்ன, பணி என்ன, இப்போது அது எந்த அளவுக்கு அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அம்மாவுடைய பிரார்த்தனை தான் அதனுடைய முக்கிய காரணம். அம்மா இப்போ எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. அம்மா குருதேவர் இந்த உலகத்துக்கு வந்த காரியம் எல்லாரையும் உயர்த்துவதற்காகத்தான். ஆன்மீகம் யார் யாருக்கெல்லாம் தேவை, எல்லாருக்கும் ஆன்மீகம் தேவை. சில பேருக்கு ஆன்மீகமும் தேவை, அருள் செல்வமும் தேவை, பொருள் செல்வமும் தேவை. ஆகவே குருதேவருடைய எண்ணம் எப்படின்னா, எல்லாரும் உயரணும். பணம் இருக்கிறவனும் அவன் பண்பால் உயரணும். சாமானிய மக்களுக்கும் பணமும் பொருளும் வேணும், பண்பும் வேணுங்கிறதுக்காக தான் அவருடைய அவதார நோக்கமே அப்படி தான் இருந்தது. அதை செயல்படுத்துவதற்கு ஒரு தேவையான ஒரு ஆர்கனைசேஷன் நிறுவனம் வேணுங்கிறதுனால அதுக்கான பிளான் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தார். சாமிஜி சொல்லியிருந்தார் இல்லையா, அவ்வளோ பெரிய சக்தி குருதேவர் நரேந்தர் தலையில் வச்சு சக்தியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். அங்கேருந்து அதுக்குள்ளே அந்த
பாஞ்சி அந்த எல்லாம் பண்ண தவத்தின் பலம், எதிர்காலத்தில் என்னென்ன பண்ண வேண்டும் அதுக்கான சக்தி எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து, இதன் மூலமாக இந்த உலகத்துக்கு நீ நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த காலத்திலேயே அந்த கேசவ சந்திர சென்ங்கிற அவ்வளோ பெரிய லீடர், அவர் மூலியமாக, அந்த கேசவ சந்திர சென் மூலியமாக தான் விவேகானந்தர்கள் எல்லாருமே குருதேவர்கிட்ட வந்தாங்க. சாமிஜி கூறி அதே கருத்து. அந்த கேசவரும் நரேந்திரம் காலேஜ் படிக்கிறவன் ஒரு சாதாரண ஏழை, அப்பா இறந்து போய் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கிற ஒரு ஏழை பையனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த உலகம் போற்றும் கேசவரும் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த இடத்துலையே குருதேவர் மறுபடியும் சொல்கிறாரு. என்னன்னு சொன்னார், அந்த கேசவங்கிட்ட சொல்கிறாரு, கேசவன், அன்னை பராசக்தியினுடைய ஒரு சக்தியால் நீ இந்த உலகத்தில் இவ்வளோ காரியங்கள் நீ பண்ணியிருக்க இப்படி சொல்லுவோம். அந்த கேசவர் அவர் ரொம்ப நல்ல பக்தர். ஆமாம் குருதேவா, அன்னையின் பராசக்தியின் அருளால் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அந்த ஒரு சக்தியில் நீ இவ்வளோ பண்ணியிருக்கும்போது இந்த நரேந்திரகிட்ட அந்த சக்திகள் 16 மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த ஒரு சக்தியால் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா இவர் அந்த 16 மடங்கு அந்த சக்தியை வச்சு உலகத்தில் இன்னும் நல்லது பண்ணுவா அப்படின்னு சொல்வார். அவங்கள வச்சுட்டே சொல்கிறார். எல்லோரும் அதிர்ந்து போயிடுவாங்க. அப்போ அந்த விவேகானந்தர் என்ன சொன்னார், நரேந்திரர் என்ன சொன்னார், நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு அங்கேயே சொல்லுவார். உலகம் போற்றும் கேசவர் எங்கே, உணவுக்கு கஷ்டப்படும் நான் எங்கே, என்ன போய் அவரோட கம்பேர் பண்ணுறது இல்லாமல் அவரோட 16 மடங்கு சக்தி அதிகம், அன்னின் சக்தி என்கிட்ட இருக்குன்னு வேறு இப்படியெல்லாம் சொல்கிறியே, நீ உண்மையிலேயே ஒரு முழு பைத்தியந்தான் அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு போயிடுறார். அப்போது ராமகிருஷ்ணர் சொல்கிறார், என்னப்பா நானாக சொல்கிறேன், அம்மா சொல்ல வைக்கிறாரப்பா, எது இருக்கோ அதை சொல்ல வைக்கிறாரு, நான் சொல்லியிருக்கேன், அது எதிர்காலத்தில் நீ உணர்வாய் அப்படிங்கிற அந்த சக்தி தான் இன்றைக்கி நம்மளை எல்லாரையும் இயக்கி கொண்டு இருக்கிறது. பிற்காலத்தில் அம்னியோடைய பிரார்த்தனை, குருதேவர் அருள், சாமிஜியுடைய எண்ணங்கள், முயற்சிகள், கால சூழ்நிலை எல்லாம் ஒத்து வந்தது. ராமகிருஷ்ணா மிஷன் தோற்றுவிக்கப்பட்டது. இதே மே 1 தோற்றுவிக்கப்பட்டது. அன்றைக்கி எடுத்த அந்த ஒரு குறிக்கோள், அதை பற்றி சாமிஜி சொல்லிடுறேன். அந்த சிம்பலில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் இயக்கம் எப்படி வளர்ந்ததுங்கிறது நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதனுடைய தாக்கம் இன்றைக்கி உலகத்தில் எங்கே என்னன்னா, உலகம் முழுக்க இந்த ராமகிருஷ்ண இயக்கம் பற்றி தெரியாதவங்களே கிடையாது. எந்த ஒரு பெரிய ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கோ வேறு எங்கே போனாலும் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் பற்றி பேசாமல் யாரும் பேச முடியாதுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த குறிக்கோளை எல்லா இடத்துக்கும் பரவ வச்சுருக்காங்க. அந்த வகையில் அவர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு இயக்கத்தின் மூலமாக நமது இல்லம் 1905 சசிமராஜ் மற்றும் ராமானுஜர் இவங்களுடைய முயற்சியில் வந்த இல்லம் இன்றைக்கி 100 வருஷத்தை கடந்து சேவை செஞ்சு கொண்டிருக்கிறது. மிஷனுடைய குறிக்கோள் சேவையில் 3 கேட்டகரி பண்ணுறாங்க. ஆன்மீக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி. இது 3லேயே எல்லாமே அடங்கிடுது. நமது வேலூர் மடம் ஒரு பெரிய வெப்சைட் இருக்குது. நம்மகிட்ட வெப்சைட்டெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் சாயந்தரமாக நாளைக்கோ அவர் போட்டு விடுவார். அது மாதிரி வேலூர் மடோடைய வெப்சைட் நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் அங்கே அனுப்பி அவங்க ஒரு வெப்சைட் வச்சு அதிலிருந்து எல்லாம் ஒலிபரப்பு பண்ணுறாங்க. அதில் ஒரு சில குறிப்புகள் வச்சுருக்காங்க.
இந்த சேவையை பற்றி 3 கேட்டகரி போட்டிருக்காங்க. அதில் அந்த கல்வி பணின்னு வர்றதில் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் தான். சரியா? மிக பழமையான இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமு. அதில் அவங்க குறிப்பிட்ட அந்த ஒரு அற்புதமான ஒரு குறிப்புகளை அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகளுடைய தொகுப்பை தான் நேற்று அக்ஷய திதியாவில் நம்ம வெளியிட்டிருந்தோம். நேற்று ஏழைகளின் அரண்மனை, நமக்கு பேர் என்ன இதுக்கு? இந்த பேலேஸ் ஃபார் த புவர். இது வேலூர் வெப்சைட் நீங்கள் அப்புறம் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுருப்போம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ அவங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த சேவையினுடைய ஒரு முக்கிய அங்கமாக நமது இல்லம் திகழ்கிறது. அதில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து சேவை செஞ்சிட்ருக்கோம். எண்ணற்ற மக்களுக்கு இது போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. 100 வருடங்களை கடந்து எத்தனை ஆயிரம் குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறது. நேற்று கூட எத்தனையோ பேர் வந்தாங்க. வெறும் கல்வியாக நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ விஷயங்கள், பண்பை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுறோம், பொருளாதார மேம்பாட்டு, இது இந்த இல்ல சார்ந்த பணியாக இருந்தாலும் இது இல்லாமல் ஒரு இயற்கை பேரிடருன்னா முதல்ல இருக்கிறது என்ன? ராமகிருஷ்ண மடம் தான். அந்த ராமகிருஷ்ண மடத்தில் ஒன்று சென்னை மடம் முதல்ல நிற்கும், இல்லைன்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் நிற்கும். ஒரு ஃப்ளட்டு வந்தாலும் சரி, ஒரு கொரோனா வந்தாலும் சரி, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ரிலீஃப் ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கல்வி பணி மட்டும் இல்லை. ஃப்ளட்டு வரும்போது எவ்வளோ மோட்டரெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க தெரியும் இல்லையா? நீங்கள்லாம் பண்ணியது ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் அது பண்ணலைன்னா அவங்களால அந்த வண்டியை யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி போட்டு போயிடணும். அது மட்டுமா, கிராமங்களிலெல்லாம் நல்ல சேவை நடக்கணும், கல்வி பணி, மருத்துவ பணி நடக்கணுங்கிறதுக்காக ஓம் மூலியமாக அதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள்லாம் போய் என்எஸ்எஸ் கேம்ப் பண்ணியிருந்தீங்க இல்லையா? எப்படி இருந்த கிராம கோயில்களில் எப்படி சுத்தம் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் போட்டு காட்டணும். சரியா? அந்த என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் இருக்கார, பார்த்து வீடியோ எல்லாம் அந்த எல்லாத்துக்கு பண்ணி இவங்களுக்கு போடணும். சரியா? போட்டு காட்டணும். இந்த அளவுக்கு நடக்குதுன்னா, நேற்று நம்மளது அபிஷேகம் பூஜை அம்மாவுக்கு நடந்துட்டு இருந்த ஒரு பக்கம், அதுக்கு முன்னால் காலையில் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. என்ன தெரியுமா? வசதி அற்ற அந்தண பிள்ளைகளுக்கு இலவசமாக உபநயனம் செய்து பார்க்கப்பட்டது. பூநூல் போட்டு நிறைய பேர் அதெல்லாம் ஒரு அந்தன பிள்ளைகளுக்கு அந்த ஏஜில் அந்த மாதிரி நடக்கணுங்கிறது அது ஒரு இது பண்ணுவாங்க. சில பேர் சூழ்நிலை காரணமாக அது நடக்க முடியாமல் இருக்கும், சில பேருக்கு தள்ளி போகும். வருடந்தோறும் என்ன பண்ணுவாங்க, இங்கே இந்த அக்ஷய தீதிய நாளில் அந்த பிள்ளைகளை யாரெல்லாம் அதுக்காக அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இலவசமாக அது செய்விக்கப்படுகிறது. இது எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் தெரியுமா? சில பேரால் போடவே முடியாது. நம்முடைய முன்னாள் மாணவர்கள் பலரெல்லாம் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாம் இங்கே தான் அவங்களுக்கு உபநயம் ஆச்சு. இந்த சேவையும் இந்த இல்லத்தின் மூலியமாக நடக்குது. எவ்வளோ சேவை பார். அதோட நிற்குதான் என்ன, இந்த வெயில், கத்திரி வெயில் வரும், மக்கள் இந்த பக்கம் போய் வர்றவங்களுக்கு கொஞ்சம் தாகம் தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நீர் மோர் இன்றைக்கி ஆரம்பித்து வச்சுருக்கு. ஸோ ஒரு மாடல் இன்ஸ்டிடியூஷனுன்னா அது எது? நமது இல்லம்தான். சரியா? எல்லா விதத்துலேயும் தலை சிறந்து நிற்கிறது இல்லையா? சந்தேகமா என்ன? சந்தோஷம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில், இன்ஸ்டிடியூஷனில் நம்மால் நான் சேர்ந்து படிக்க முடியுது, விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது, சேவையில் கலந்துக்க முடியுதுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம செஞ்சுருந்தால் பண்ண முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கணும். வெளியில் இது முடித்து போனாலும் கூட இந்த இல்லத்தை நேசித்து
இதுக்கான உங்களால் முடிஞ்ச தொண்டையை நீங்கள் செய்யணும். இந்த நல்ல நாளில் தெய்வ திருமகரோட அருளால் இந்த இயக்கத்தில் சேர்ந்து நம்ம எல்லாரும் மிகப்பெரிய பணி இருக்கிறது உலகத்துக்கு. இந்தியாவுடைய கடமை அது சாமிஜி தான் ஆரம்பித்து வச்சார். அவர் பேரில் தான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்களே வரும். அதில் நாம் எல்லோரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறதுல நமக்கெல்லாம் பெருமை. அவர் மேலும் மேலும் நம்மளை வழிநடத்தி அவருடைய காரியத்தில் நம்மளை ஈடுபடுத்த அவங்ககிட்ட வேண்டுவோம். இந்த நல்ல நாளில் எல்லார் மீதும் தெய்வ திருமகர் அருள் இருக்க மீண்டும் பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி. ஜெயராம் கிருஷ்ணா. நமக்கு அருளறி வழங்கிய நமது தவத்திரு செயலர் சுவாமிஜி அவர்களின் பொற்பாதங்களில் நமது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். விழாவின் நிறைவாக குருதேவரின் சரணடைந்து நிறைவு பாடலை பாடி ஜெய்குர நமது தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரண்யே பிரபு ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரண்யே பிரபு ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु शरणागतोऽहं 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 शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः प्रभु नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः प्रभु नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः प्रभु नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण रामकृष्ण जय जय रामकृष्ण 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 रामकृष्ण
कृष्ण राम कृष्ण जय जय राम 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 कृष्ण कृष्ण जय जय राम कृष्ण राम 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 कृष्ण शरणं राम कृष्ण शरणं राम कृष्ण शरणं शरण्ये ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु जय श्री गुरु महाराज की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज की जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज की जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज की जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की जय श्री सिद्धि विनायक मूर्ति की जय।